வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஜெயிலர் படத்துல சில காட்சிகள் வந்தாலுமே தான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால். அவரை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மோகன்லால் விஸ்வநாத், இதுதான் இவரோட முழு பெயர். 1960ல கேரளால பிறந்திருக்காரு. இவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலியில நிறைய பேர் மிலிட்டரியில இருந்ததுனால இவருக்கும் மிலிட்டரிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமா இருந்திருக்கு. மோகன்லால் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், அவர் ஒரு மல்யுத்த வீரர். அவரோட 14-15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்டோட ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அவர் வின் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலேஜ் படிக்கும் போதும் மல்யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணும்போதும் நிறைய பேர் நீ சினிமால நடிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டியிருக்காங்க. அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு மோகன்லால் அவர்கள் சினிமா சான்ஸுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. 1978ல டெல்லியில நடக்க இருந்த நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு மோகன்லால் அவர்கள் செலக்ட் ஆயிருந்தாரு. ஆனா அவருக்கு மல்யுத்தமா இல்ல சினிமாவா அப்படின்ற குழப்பம் வந்தது. அதுக்கு ரீசன், அதே டேட்ல ஃபாசில் அவர்கள் டைரக்ட் பண்ண போற மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படின்ற படத்துக்காக ஹீரோ ஆடிஷன் நடக்கவிருந்தது. அதனால பெரிய குழப்பமா இருந்த மோகன்லால் கடைசியா தெளிவா முடிவு பண்ணாரு, தனக்கு சினிமா தான் வேணும்னு சொல்லி அந்த ஆடிஷனுக்கு போயிருக்காரு. ஃபாசில் டைரக்ட் பண்ண மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்துல ஹீரோவா மோகன்லால் செலக்ட் ஆவறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திறனோட்டம் அப்படின்ற படத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவரா மோகன்லால் நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதனால அபிஷியலா பாத்தீங்கன்னா மோகன்லாலோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது ஃபாசில் டைரக்ட் பண்ண அந்த படமா அமைஞ்சது. மோகன்லால் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வில்லன் ரோல், சின்ன சின்ன கேரக்டர் ரோல்லாம் பண்ணிருக்காரு. மம்முட்டி கூட நிறைய படங்கள் நடிச்சாரு. அவருக்கு லைஃபே சேஞ்ச் பண்ண படம் 1989ல ரிலீஸ் ஆன கிரீடம் அப்படின்ற படம் தான். இந்த படம் சூப்பர் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்டும் அவருக்கு வாங்கி கொடுத்தது. மோகன்லாலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவரு நடிக்கிற மாதிரியே தெரியாது, அப்படியே வாழ்ந்து காட்டுவாரு. பரதன், வனப்பிரஸ்தம் அப்படின்ற 2 படத்துகளையும் அவர் நடிச்சதுனால அவரோட நடிப்புக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்கு. மோகன்லாலோட பீக் இயர் அப்படின்னா 1986 சொல்லலாம். அவர் நடிச்சு 35 படங்கள் அந்த இயர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் நடிக்க 9 வருஷத்துல 170 படங்கள் நடிச்சு முடிச்சிருக்காரு. மோகன்லால் அவர்கள் படிப்படியா மலையாள சூப்பர் ஸ்டாரா உயர்ந்தாலும் சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க போயிடுவாரு. ஆனா அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கணும். தமிழ்ல இவர் நடிச்ச படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலை, ஜில்லா, காப்பான் உட்பட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ரீசெண்டா ஜெயிலர் படத்துல அவரு கொஞ்சம் காட்சிகள்ல வந்தாலுமே மாசான சீன்ஸ் அப்படின்றதுனால அது பண்ணிருப்பாரு. தியேட்டரே அதிர்ச்சி. மோகன்லால் அவர்களுக்கு பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதை தாண்டி மல்யுத்தம் மட்டும் இல்லாம டேக்வாண்டா அப்படின்ற மார்ஷல் ஆர்ட்லயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். 2012ல தென்கொரியால நடந்த சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா இவருக்கு கௌரவ பிளாக் பெல்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேக்வாண்டால நிறைய நுணுக்கங்கள் இவருக்கு தெரியும். மோகன்லால் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் திறனோட்டம். அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ஆனா 25 வருஷம் கழிச்சு 2013ல டிவில மலையாள சேனல் ஒண்ணுல ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்தா பதட்டமா நடிச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி மோகன்லால் அவர்கள் நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. மோகன்லால் அவர்களுக்கு நடிப்பை தாண்டி மியூசிக்லயும் அதிக ஆர்வம் உண்டு. 2014வது வருஷம் மியூசிக் டைரக்டர் ரதீஷ் வாண்டாவோட சேர்ந்து லாலிசம் த லால் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் மிலிட்டரியால லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற கௌரவ பட்டம் கிடைச்ச முதல் இந்திய நடிகர் அப்படின்ற பெருமை மோகன்லாலுக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லாம நிறைய சோசியல் சர்வீஸும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி 4 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு தனித்தனியா சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிரேட் மேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.